திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளி கிணற்றில் மாணவன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் தற்போது பெற்றோர்களும் உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அரவிந்தன். வணக்கம் அரவிந்தன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கொத்தூர் பகுதியை சேர்ந்த சின்னத்தம்பி என்பவரது மகன் முகிலன். இவர் திருப்பத்தூரில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் டொமினிக் சாவியோ மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் கடந்த 1ஆம் தேதி மாணவன் பள்ளிக்கு வராததால் இதுகுறித்து பள்ளி நிர்வாகத்தினர் முகிலனின் பெற்றோருக்கு செல்போன் மூலம் தகவல் அளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து அங்கு பள்ளிக்கு விரைந்த முகிலனின் பெற்றோர் பள்ளி நிர்வாகத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இது குறித்து நேற்று திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் திருப்பத்தூர் நகர காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இன்று காலை பள்ளி வளாகத்தில் உள்ள மூடப்பட்ட கிணற்றில் இருந்து மாணவனின் உடல் சடலமாக மீட்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவனின் பெற்றோர்கள் குற்றவாளியை கண்டுபிடிக்க கோரி திருப்பத்தூர் நகர காவல் நிலையம் அருகே உள்ள திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி சாலையில் அமர்ந்து காவல்துறை பள்ளி நிர்வாகத்தை கண்டித்தும் பள்ளி நிர்வாகத்திற்கான குற்றவாளியான பாதிரியார் இதற்கு காரணம் என அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கூறி கண்டன கோஷங்களை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த திருப்பத்தூர் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் சௌமியா தலைமையிலான காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாணவனின் உடலை திருப்பத்தூரிலே உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் வேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டாம் எனவும் கூறி உறவினர்கள் காவல்துறையினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அரவிந்தன்.